தானே பேச அழைத்து தானே பேசியது தவறு என வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதுதான் இதில் வேடிக்கை. ஒரு பூனையை புலியாக்கிய பெருமை நம்ம திராவிட மாடலை தான் சேரும் அப்படின்னு நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களையும் நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது மகாவிஷ்ணு என் ஏரியாவுக்கு வந்து நீ பேசிட்டு போயிருக்கிற, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு. அடேங்கப்பா, ஒரு அமைச்சரின் வார்த்தைகளை பார்த்தீங்களா? இப்படி மிரட்டுற அளவிற்கு மகாவிஷ்ணு பேசியது என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆன்மீகம் குறித்து அரசு பள்ளியில் பேசக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னு கேள்வி எழுப்பி நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.